Dear friends, welcome to GM Right Financial Services. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டியோடைய 24/11 of 2021 உடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறோம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் படி மார்க்கெட் போயிருக்கா இல்லை மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்குன்றது முதல்ல பார்த்துருவோம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம 4 ஏரியா மென்ஷன் பண்ணியிருக்கோம். First area is called value area high, that is 37,296, and point of control 37,136 to 37,184, and value area low is 36,944. Previous day low வந்து 36,655. இந்த 4 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். The same levels are plotted in the candlestick charts. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டில் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய சார்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்பொழுது நேத்தியோடைய ஹைக்கு கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு, கொஞ்சம் உள்ள ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இனிஷியலாக வந்து வேல்யூ ஏரியா ஹை ரேஞ்சுக்குள்ள வந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கு. இதை நம்ம சார்ட்ல போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ரைஸஸ் மேலே போய் மூவ் ஆயிருக்கு. பட் எங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு? அகெயின் இட் கேம் பேக் டு இன்சைட் த ரேஞ்ச் வேர் இட் இஸ் ஓப்பன். எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சோ அங்கேருந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகி மேலே போயிருக்கு. ஆனால் ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ண முடியல, டோட்டலாக கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல போயிட்டு பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்றத இன்னும் தெளிவாக அதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் கேண்டில்ஸ்டிக் ரேஞ்சில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த லெவல்ஸ். The value area high was 37,296. Value area low was 36,944. In between 37,184 is the point of control. These are the ranges we get from the yesterday's data. இப்போ value area high மேல first candle, that is you can see it 5-minute chart. அதில் நீங்க பார்க்கலாம். 5 minutes chartல first candle is a red candle. ப்ரைஸ் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேத்தியோடைய ரேஞ்ச் வேல்யூ ஏரியா லோக்கு கீழே வந்திருக்கு. எக்ஸாக்டாக அகைன் இன்னொரு கேண்டில் வந்து டோட்டலாக அதை என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் வாட் புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. நடந்ததுக்கப்புறம் திஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கால் புல்லிஷ் என்கல்ஃபிங் என்டையர் கேண்டில் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வரும்பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பையர் இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்லையும் நமக்கு தெரியுது. அகெயின் ஃபாலோடு பை எல்லா கேண்டில்லையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்க. there is an amazing thing is inside. See, whenever there is a red candle, it is absorbed by green candle. Whenever there is a red candle, it is absorbed by green candle. Again, when there is a green, it's got red. Again, here you can see there is a red candle. Again, there is a 2 green candle, and price started to break down. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தியோடைய ஹை ப்ரைஸ் நேத்தியோடைய பாடிக்கு மேலே ப்ரைஸ் வாஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஃபைட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். வாட்ச் பண்ணுங்க. நேத்தியோடைய ஹை ப்ரைஸ், அதாச்சும் நேத்தியோடைய இட்ஸ் 5-minute சார்ட். ஸோ நேத்தியோடைய பாடி இந்த கேண்டலுடைய பாடி வந்து இது வரைக்கும் தான் இருக்கு, நியர் டு தட். ஓகே, இன்னைக்கு பாருங்க அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் 1 hour there is a tough fight happened between bulls and bears. பையரும் செல்லருக்கும் சண்டை நடந்திருக்கு. சண்டை நடந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க? கடைசியா பையர்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் எப்படி சார் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியோட ஆவரேஜ் ரேஞ்சில் என்ன ரேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 hour ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 37,498 to 37,236. ஆல்மோஸ்ட் 250 ரேஞ்ச், 260 பாயிண்ட்ஸ் இஸ் த ரேஞ்ச். நேத்தி ஹைக்கு மேல ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. கன்சாலிடேட் ஃபெயிலியர் ஆகலாம், பட் கன்சாலிடேட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆர்டினரி ஆயிருக்கா? கிடையாது. பிரேக் அவுட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்பொழுது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன்ல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு இந்த டஃப் பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி பார்த்தோம்னா என்ட்ரி வந்து நமக்கு எங்க வருது? இட் வாஸ் கம்மிங் அரௌண்ட் 37,598, around 37,600, and the stop loss is coming around 220 points. The risk is so high.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு டேக் அரௌண்ட் திஸ் ஏரியா. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் பீப்புள் ஹூ நோ மார்க்கெட் ப்ரொஃபைல், மார்க்கெட் டைட்டாக கன்சல்டேட் ஆகும்போது இது கண்டிப்பாக அந்த சைடில் தான், அப் சைடில் தான் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இட்ஸ் நாட் அ பிக் ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கும்பொழுது it's not that much great trade because 230 points is the total range and the breakout candle is huge. பெரிய கேண்டலா இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. அகைன் பாருங்க, பிரைஸ் மேல வந்து ஸ்மூத்தா போகல, பிரைஸ் மேல போயிட்டு அகைன் இட் இஸ் டேக்கன் சப்போர்ட் அட் தட் லெவல், சேம் லெவல்ல பிரேக் அவுட் ஆன கேண்டலுக்கு மேலேயே இட் இஸ் டுக் அ சப்போர்ட் அண்ட் தென் இட் ட்ரை டு மூவ் அப். பட் பிரைஸ் சஸ்டைன் ஆகல, மேல பிரைஸ் ஸ்டார்டட் டு ஃபால் டவுன். At the end of the day, after 2 o'clock, the price started to fall down. So, நம்ம இந்த 36,000 37,300 ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுக்கு மேல ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு, 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ தீஸ் திங்ஸ் ஹேப்பன் த மார்க்கெட். நம்ம எதிர்பார்க்குற லெவலில் மட்டும் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, நம்மளுடைய லெவல்ஸை தாண்டியும் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அதனால நம்ம ட்ரேட் நம்ம ஆஸ் பர் பிளான்ட். ஸோ எதுக்காக ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரேடை எப்படி பிளான் பண்ணணுன்றதுக்கான லெவல்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணி அங்கே எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றது தான் சொல்கிறோம். அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட், வேல்யூ ஏரியா ஹையாக இருக்கலாம், இல்லை வேல்யூ ஏரியா லோவாக இருக்கலாம், இல்லைன்னா நேற்றுடைய ஹை ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை நேற்றுடைய லோ ப்ரைஸாக இருக்கலாம். அந்த இடத்துல ப்ரைஸ் ஹர்டில் ஆகுது, ப்ரைஸ் வந்து மூவ் பண்ண முடியல, ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, இல்லை சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னும்போது, அது பிரேக் அவுட் ஆகும்போது, பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அந்த ட்ரேட் சேஃபாகவும் இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிவார்டு அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணி எந்த ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னா, இந்த இடம் அந்த டாப்பில் பாருங்கள், தேர் வாஸ் இந்த ஹைக்கு அப்புறம் அந்த ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல தேர் வாஸ் அ ஹியூஜ் கன்சாலிடேஷன் ஹேப்பன்ட் அண்ட் தெர் இஸ் சம் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்திருக்கு. என்ன கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்திருக்கு? இட்ஸ் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்திருக்கு. தெர் இஸ் அ 1 hour ப்ரைஸ் கன்சாலிடேஷன். மார்க்கெட்ல ப்ரைஸ் வந்து ஒரே சைட் மூவ்மெண்ட் ஆகாது. ப்ரைஸ் வில் go up, consolidate, again go up, consolidate, and then it will fall down. So same thing that happen ஆயிருக்கு. There are 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 candles. Even if you add another 4 candles for retesting, it is like 2 hours Bank Nifty, 2 hours Bank Nifty spent time within the small range of 37,783 to 37,887. Look for these kind of patterns in Bank Nifty. Whenever price consolidate for more than 2 hours, for more than 30 minutes range, it's become like 2 hours. It was in tight range. Who is putting a lot of pressure inside? The pressure is given by the institutional investors. See how it broke down and traveled from 37,780 till 37,329. That's opening 450 points in last 1 hour of the market. And see the smoothness of the fall. The fall was very linear. Okay, so always look into the market for the consolidation to happen and trade on the side of the breakout when it get retested. See here, the retest happened in the when the candle broke here first time, and body is broken second time, and then third candle got retested, and you got 2 more opportunities to even you can take the trade below this candle. Nothing to worry about. 37,732. Still you can make 400 points profit in Bank Nifty. So always look for the consolidation part during the day and take the side of the breakout. Most probably this thing should happen either after 10:15 in the morning or after 1:30 in the afternoon. Don't take this kind of initiative consolidation trades in between. Say after 11 till 1:30. Don't take trades during 11 to 1:30 because that's mostly sideways time. Don't take decision during that period, but
See, when there is a small amount of range and it has been pressurized continuously for more than an hour, more than 30 minutes is enough. If it's more than an hour and it get failed, take the trade on the short side, because your risk is 100 points and you get a reward of 400 points. That's 1:4 risk reward ratio. In this, the video series that we are doing it, we are giving the different types of trading, and how to take the trade, when to take the trade, and how to manage your risk and reward, everything in the post market report as well as in the pre market report. Thank you for watching. Please do like, share, and subscribe to our channel. Thank you. Happy trading.